இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை தவிர வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு சொல்கிறார். அப்போது மனுஷனுக்கு எவ்வளோ தாங்க அவனுக்கு பலன் உள்ளது. அவன் திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கிறவர் கிடையாது, இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளுகிற வழியும் தேவன் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களில் கூட பலவிதமான சோதனைகள் நெருக்கங்கள் உங்களுக்கு வரலாம். தேவன் அதிலேருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் எப்படி இருந்தால் இந்த சோதனையிலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியுன்ற ஆலோசனையை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ தேவனிடத்தில் பயம், தேவ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ தேவனுக்கு பயந்து தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை சோதனையிலேருந்து ரட்சிப்பேன்னு சொல்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். சோதனை யார் மூலமாக வருது? பிசாசினாலே வருது, அக்கிரமக்காரர்கள்னாலே வருது. அக்கிரமக்காரர்களே பிசாசானவன் ஏவிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு சோதிக்கிறான் இல்லையா? அப்போ அவர்களை எதுக்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார்? நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று தான் அக்கிரமக்காரரை நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளையோ நீதிமான்களையோ அவர் நியாய சங்கத்திலே உட்கார வைத்து அதை விசாரிக்கிறவர்களே அவர்களை வைக்க தேவன் சித்தமாக இருக்கிறார் இல்லையா? அதனால் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்று நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அப்போ யாருக்கு அந்த சோதனையை தரார்னா, அசுத்த இச்சை மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவங்க, தேவனுடைய காரியங்களை அவருடைய மகத்துவத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் தான் சோதிக்கப்படுறாங்க. இவர்கள் எப்படி இருக்காங்கன்னா துணிகரக்காரரும் அகங்காரிகளும். அப்போ பாவத்தை துணிகரமாய் செய்கிறாங்க, அகங்காரிகளாக இருக்கிறாங்க, மகத்துவங்களை தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறதுக்கு அஞ்சாதவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் சோதிக்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் சோதனைக்கு உள்ளாக போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அசுத்த இச்சை மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்களில் இருக்கிறவங்க தான் அப்படி நடந்து கொள்கிறாங்க. 2 தீமோத்தேயு 4:18 பார்க்குறோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் இவ்வாறு சொல்கிறார், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிப்பார். அவர் பரம ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை அடைவதற்காக தம் பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நித்திய ராஜ்யத்துக்கென்று அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார்னா, இந்த உலகத்தில் வருகிற அந்த சோதனை எல்லா தீமை நின்றும் அவர்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர். 2 தெசலோனிக்கர் 3:3 பார்க்குறோம், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கோன்னு பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க நிருபத்தில் எழுதுகிறார். அந்த சபைக்கு எழுதுகிற நிருபத்தில், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கும்படியாக அப்படி செய்கிறது, அதுவே தகுதியாக இருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நிலை கொள்ளுங்க, ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற அன்பை அதிகரித்து கொள்ளுங்க. அதுதான் நம்ம சோதனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 5:8-9 வசனத்தில் பார்க்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், விழித்திருங்க. அப்போ சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்து இருக்கணும். எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா விழித்திருந்து நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து இருக்கும் போது, அதற்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது, உலகத்தில் உள்ள சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உலகத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்களுக்கும் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டங்கள் அவங்களாம் எந்த காரியங்களில் கடந்து போயிருக்காங்கன்றதை நீங்கள் அறியணும்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அதே போல் புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக இருங்க. அப்போ பிசாசின் கிரியைகளை நாம் அழித்து போட முடியும். எபிரேயர் 12:4 பார்க்குறோம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில்
ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னே வேத வசனம் சொல்லுது. அப்போ பாவத்துக்கு விரோதமாக போராடணும்னா ரத்தம் சிந்தப்படணும். ஒவ்வொரு எல்லையிலையும் நாம் ரத்தம் சிந்தும் போது அப்போ அந்த பாவத்துக்குள்ளேருந்து நம்மை தேவன் விடுதலை ஆக்குவார் இல்லையா. ஏன்னா நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னே 1 தெசலோனிக்கர் 5:24 பார்க்குறோம். ரோமர் 8:28 பார்க்கும்போது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போ நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சோதனைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுகிறீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அப்போ அந்த சோதனையும் நம்ம சகித்து வெளியே வரும்போது தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கே அவர் சரீரத்தில் ஒரு முள் குத்தி கொண்டே இருந்தது. 3 முறை தேவனிடத்தில் மன்றாடுறார் அந்த முள் தன்னை விட்டு நீங்கணும்னு, அந்த பலவீனம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி அவர் அந்த வார்த்தை கிருபைனாலே அவரை பலப்படுத்துகிறார். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை, மனுஷர்களோடு அல்ல. எபேசியர் 6:12-13 துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தரங்க லோகாதிபதியோடும் வான பரியந்து பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த தீங்கு நாளில் அவைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும்னா, சகலத்தையும் நீங்கள் செய்து முடிக்க வல்லவர்களாக நிற்கணும்னா, திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம யுத்த ஜபத்தை செய்யணும். சர்வாயுத வர்க்கம் நீங்கள் எபேசியர் 6:12 பார்க்கும்போது அது நீதி என்னும் மார்க்க கவசம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனம், சத்தியம் என்னும் இழைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடகத்தை ஏந்தியவர்களாகவும் சுவிசேஷத்துக்கு ஆயத்தமான சமாதானத்தின் பாதரட்சியை தொடுத்தவர்களாக அந்த பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். அப்படி நாம் தரித்து கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கங்களை ஆவிக்குரிய ரீதியிலே தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தை வைத்து நாம் அந்த பிசாசானவனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அதுதான் மரணமே நேரிடுகிறதானாலும்னு வெளிப்படுத்தல் 12:11 பார்க்குறோம். அவர்கள் பிசாசானவனை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியினாலும் ஜெயித்தார்கள் என்றே பார்க்குறோம். அப்போது வசனத்தை கொண்டு ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை கொண்டு நாம் பிசாசை ஜெயிக்கலாம். அதே போல் எரேமியா 29:11 சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே கொண்டிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. அப்போது எதிர்பார்த்திருக்கிற முடிவு நான் உங்களுக்கு தருவேன், அது தீமைக்காக இருக்காது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கும்னு இன்றைக்கி நம்மை தேவன் இந்த வசனத்தின் மூலமாக பலப்படுத்துகிற பார்க்குறோம். அதே போல் புலம்பல் 3:23 அவைகள் காலை தோறும்னா எவைகள்? தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை காலை தோறும் நமக்கு புதியவைகளாக இருக்குது. உமது உண்மை பெரிதாக இருக்குது. கர்த்தருடைய சத்திய வார்த்தை உண்மை, அது பெரியதாக இருக்கிறது. அப்போ அவர் கிருபையினாலும் சத்திய வசனத்தினாலும் நாம் இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வர முடியும். 1 யோவான் 4:19 பார்க்குறோம், அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால்தான் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம்னே வேதவசனம் சொல்லுது. நாம தேவனை அறியல, அவர் தான் நம்மை தேடி வந்த தெய்வம் இல்லையா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் நாம் அவரிடத்துல அன்பு கூறுறோம். 1 யோவான் 1:9 பார்க்குறோம், தேவனுடைய நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்போ இன்னைக்கு சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும், தீமையிலேருந்து காத்து ரட்சிக்கப்படணும்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். பாவங்களை நமக்கு தேவன் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா. நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்றாரு, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் சொல்லப்படுது இல்லையா. அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவன் இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ இன்றைக்கி பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருந்து நமக்கு அவர் நியாயம் செய்வார். சோதனையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 36:5 சொல்லுது, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்திய மேக மண்டல பரியந்தம் எட்டுகிறது. அப்போ தேவனுடைய கிருபை வானங்களிலும் இருக்கு, அவருடைய சத்திய மேக மண்டல பரியந்தமும் எட்டுகிறதா இருக்கு. சத்திய வசனத்தினாலே நீங்கள் வழக்காடி அவர் கரத்தின் கிரியைக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கும் போதும் தேவன் உங்களை சோதனையிலேருந்து விடுதலை ஆக்குவார். அவர் கிருபை உங்களுக்கு போதும். தேவன் உங்களை சோதிக்கும் போது அது அவரவர் திராணிக்கு தக்கதாக தான் சோதிக்கிறார். சோதித்த பிறகு யோபு சொன்னது போல, நான் சோதனைக்கு
சோதனையின் குகையிலே நான் புடமிட்ட பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம கரை திரை இல்லாமல் அந்த சோதனையிலே தேவன் நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்க செய்வார். சோதனை கொடுக்குறாருன்னா அதுலேருந்து தப்பிக்கொள்ளுகிற ஆலோசனையை போக்கையும் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து அக்கிரமத்தை எல்லாம் வெறுத்து இச்சைகள் பாவங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காதபடிக்கு தேவனுடைய கர்த்தத்துவத்தை நாம் அசட்டை பண்ணாமல் இருந்து தேவன் எல்லா தீமை நின்று நம்மை ரட்சிக்கவும் பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு உங்களை சோதனையிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே திரும்புவார். ஆமீன்.